வியூஸ் நாளைக்கான லக்ஷ்மி மித்திர சீரியலை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ லக்கியை வந்து நம்ம பார்வதி கூட்டிகிட்டு போயிடுவாங்களா, இல்லை அவங்க கிட்டேருந்து நம்ம லக்கியை வந்து உண்மையான பார்வதி தான் வந்து லக்கியோட அம்மாவா அப்படின்றத நம்ம லக்ஷ்மி கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சரையும் நம்ம மனிஷாவும் சேர்ந்து ஒரு சதித்திட்ட ரீதி தான் இப்போ வந்து லக்ஷ்மி அதில் சிக்க வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் லக்கி எப்படியாவது வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மனிஷா ஒரு பிளானை போட்டு இப்போ வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய வந்து மனுஷா கிட்ட சொல்கிறாங்க, நான் பக்காவாக பிளான் போட்டுட்டேன், இதுக்கப்புறம் நீ அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்க, நீ வந்து நம்மளோட பிளான் படி அதை மித்ராவை நம்ப வச்சு அந்த லக்ஷ்மியை அந்த இடத்துல தோக்கடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம சரையு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பும் போது நம்ம மித்ரா அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஒருவேளை மித்ரா எல்லாத்தையும் கேட்டுட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தேவியானிக்கும் மனிஷாவுக்கும் ஒரே வந்து டென்ஷனாகவே இருக்குது. அதுக்கு மித்ரா வந்து நம்ம மனிஷா கிட்ட வந்து கையை பிடிச்சி கேட்குறாங்க, எப்படியாவது லக்கியை பற்றி நீ பார்வதி கிட்ட தனியாக போய் பேசி எப்படியாவது லக்கியை நம்ம கூடவே இருக்கிற மாதிரி பண்ணிவிடு மனிஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம மனிஷா நினைக்கிறாங்க, என் வழியில் வந்து சிக்கிட்டல, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இப்போ மித்ரா போனதுமே நம்ம தேவியானி கேட்குறாங்க, என்ன மனிஷா நீ வந்து மித்ராவுக்கு வாக்கெல்லாம் கொடுக்குற, எப்படியாவது நான் சேர்த்து வச்சுறேன் அப்படி இப்படின்ட்டு. இது தானே ஆண்டி நம்ம எதிர்பார்த்தோம், இந்த மித்ரா வந்து என்கிட்டயே எல்லாத்தையும் கேட்கணும், அதை வச்சு நான் ஒரு கேம் விளையாட போகிறேன் அப்படின்றாங்க. என்ன மனிஷா என்ன கேம் விளையாட போகிறேன் அப்படின்னு, பார்க்க தானே போகிறீங்க ஆண்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம கார்டனில் பார்த்தீங்கன்னா இந்த பார்வதி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மித்ரா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மனிஷா போயிட்டு அப்படியே கார்டனில் வந்து பார்வதி கிட்ட பேசுகிறாங்க. பார்வதி உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்றாங்க. அப்போ கண்ணை காட்டிக்கிட்டே பேசுகிறாங்க. அப்போ பார்வதி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே என்ன பேச போகிறீங்க அப்படின்றாங்க. இல்லை நான் லக்கியை பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லக்கியை பற்றி நம்ம மனிஷா பேச ஆரம்பிக்கிறத இந்த பக்கம் ஜெயதேவும் நம்ம மித்ராவும் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயதேவ் பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனிஷாவும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி கிட்ட போயிட்டு கெஞ்சுற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட நடிப்புக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரேடியாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம மித்ரா பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ நம்மளுக்காக மனிஷா இவ்வளோ தூரம் கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மித்ரா வந்து நினைக்கிற அளவுக்கு நம்ம மனிஷா வந்து வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி கிட்ட போய் கேட்குறாங்க, பார்வதி உன்னை நாங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் கேட்குறோம், எனக்காக செய்வியா அப்படின்றாங்க. அப்படி என்ன ஹெல்ப் அப்படின்றாங்க. நீ செய்வியா சொல்லு, உனக்காக எவ்வளோ பணம் நல்லா கொடுக்குறேன், நீ என்ன கேட்குறியோ நான் செய்கிறேன் அப்படின்றாங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு லக்கியை மட்டும் நீ கொடுத்துரு, என்னோட லக்கி வந்து என்னோட உயிர், அதுவும் இல்லாமல் மித்ராவுக்கு அவங்க உயிராகவே வளர்த்துட்டாரு, அதனால் லக்கியை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட மித்ராவால் இருக்க முடியாது, அதனால் நீ வந்து ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ தயவு செஞ்சு லக்கியை வந்து கூட்டிகிட்டு போவாத, லக்கியை நீ கூட்டிகிட்டு போனால் எந்த அளவுக்கு நீ வளர்ப்பியோ அதுக்கு மேலே நாங்கள் 100 மடங்கு அவளை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி நீ வந்து எங்கன்னா கூட்டிகிட்டு போனீங்கனாலும் அவளை படிக்க வைக்கிறதுக்கோ எதுக்காவது கஷ்டப்படுவல, அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம், அதுக்கான எல்லா எஜுகேஷன் இதுவோ அவளுக்கான லைஃப்பில் அவளுக்கு கல்யாணம் நடக்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்குமே கவலைப்படாத, உனக்கு வீடு வேணுமா நான் வீடு வாங்கித்தரேன், உனக்கு இடம் வேணுமா எல்லாத்தையும் நான் வாங்கித்தரேன், இல்லை நீ இங்கே இருக்கணுமா நீ இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி பற்றி வந்து மனிஷா வந்து கெஞ்சி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. தயவு செஞ்சு எங்கள் வீட்டு மகாலட்சுமி எங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாத, லக்கி தான் எங்களோட லக்கி சாம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மனிஷா அவங்க கையெடுத்துலாம் கும்பிட்டு ரொம்பவே பெரிய விஷயமா கெஞ்சற மாதிரி, அதாவது நம்ம மித்ரா நினைக்கணும், ஐயோ நம்மளுக்காக எப்படி கெஞ்சரா இவ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். அப்போ நம்ம லக்கியை வந்து எந்த அளவுக்கு மனிஷா நேசிக்கிறானோ நம்ம மித்ரா புரிஞ்சுக்கணுன்ட்டு அந்த அளவுக்கு அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி வந்து பற்றி இது பண்ணுறதுக்காக நம்ம பார்வதியோட வீட்டு அட்ரஸ் சொல்கிறாங்களா, அங்கே போய் எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறாங்க நம்ம விவேக்கும் நம்ம லக்ஷ்மியும். அப்போ விசாரிக்கும் போது நம்ம லக்ஷ்மிக்கு எல்லாருமே ஒரே மாதிரி பேசும்போது நம்மளுக்கு டவுட் அதிகரிக்குது. ஆனால் விவேக்குக்கு என்னென்னா, அண்ணி நம்ம தான் பார்வதியோட அம்மா இவதானோ, ஏன்னா எனக்கு அந்த டவுட்டு இதுவாக இருக்குது, கிளியராகிடுச்சு, ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அந்த பார்வதியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நல்ல விதமாக, அதனால் அங்கே தான் விவேக் எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது, எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதிலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்போ இது எல்லாமே எல்லாரோட ஏதோ ஒரு பிளான் படி நடக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விசாரித்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சரைவிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு வந்து எங்ககிட்ட வந்து பார்வதியை பற்றி கேட்டாங்க, நாங்கள் வந்து பக்காவாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம
பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அங்கே இருக்கவங்க. இந்த மாதிரி உன்னை விசாரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம பார்வதி அதுக்கு முன்னாடியே நம்ம மனிஷா கிட்ட சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அப்போ நம்ம மித்ராவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, லக்கி நம்மளுக்கு கிடைக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம பார்வதி ஓகே சொல்கிற நேரத்தில் அந்த ஃபோன் வந்தோடனே பார்வதியோட மனசு மாறிடுது. என்ன இந்த லக்ஷ்மி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி என்னோடய வீட்டில் போயிட்டு எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க, நான் லக்கியோட உண்மையான அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் தாமதிக்கவே மாட்டேன். எப்போ என்ன மேலே வந்து சந்தேகப்பட்டு அவங்க அப்படி பண்ணாங்களோ நான் லக்கி இங்கே விடவே மாட்டேன் அப்படின்னும் போது உடனே மனிஷா பார்த்தீங்கன்னா, ஐயோ மித்ரா என்ன இந்த லக்ஷ்மி இந்த மாதிரி போய் கெடுத்து விட்டுட்டாளே, என்ன பண்ணுறது இப்போது, நான் எவ்வளோ தூரம் அவகிட்ட நான் கெஞ்சி நம்ம ஓகே பண்ணிட்டேன், இப்போ போயிட்டு கடைசி நிமிஷத்தில் காலவாரி விட்டுட்டாளே இந்த லக்ஷ்மி அப்படின்னோடனே நம்ம மித்ராவுக்கு செம்ம கோவம். ஏன்னா லக்ஷ்மி வந்து இப்போ நம்ம லக்கியோட விஷயத்தில் தப்பு பண்ணிட்டாங்கல்ல, இப்போ லக்கி கிடைக்கிற நேரத்தில் அது கிடைக்க விடாமல் பண்ணின மாதிரி தான் இப்போ மித்ராவோட மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிச்சு. உடனே நம்ம லக்ஷ்மியும் வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பார்வதி பயங்கர ஆக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் கூட இனி நான் இங்கே இருக்க மாட்டேன் என் பொண்ணை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு, வா போகலாம் அப்படின்ட்டு. அப்போ லக்கி வந்து அப்பா யாருமே உனக்கு கிடையாது சரியா, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, என் கூட தான் இருக்கணும், நான் தான் உன்னோட அம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கியை வந்து ஃபோர்ஸாக வந்து இழுக்கிறாங்க. இந்த பக்கம் லக்ஷ்மியை 4 பேர் கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன இந்த வேலைலாம், நீ எதுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து விசாரிக்கிற, தப்பு இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு ஜெயதேவி சொல்கிறாங்க, ஏய் என்னடா என்ன அவள் தப்பு பண்ணா, ஒரு பொண்ணோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்கும் போது அந்த குழந்தைய எடுத்து கையில் கொடுத்துட முடியுமா? அப்போ 4 பேர் கிட்ட விசாரிக்கிறோன்னா விசாரித்தா தானே அவங்களோட உண்மையான ரூபம் வந்து தெரிய வரும். அந்த மாதிரி தான் இப்போ லக்ஷ்மி போயிட்டு விசாரிச்சிருக்கா. இப்போ லக்கியோட அம்மா பார்வதி தான் சொன்னோன்னே நம்ம தூக்கி கொடுத்துட முடியுமா? அதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க, என்ன யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம இது பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீ போயிட்டு லக்ஷ்மியை திட்டிக்கிட்டு இருக்க, அறிவு இருக்கா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயதேவும் ஒரு பக்கம் திட்ட, விவேக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ணி என்ன தப்பு பண்ணாங்கன்னா, அண்ணி நல்லது தானே பண்ணாங்க, லக்கியை பற்றி விசாரித்து அனுப்புறதுல தப்பு கிடையாது, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அதனால தானே இது பண்ணாங்க அப்படின்னும் போது நம்ம உடனே வந்து தேவயானி வந்துடுறாங்க. என்னடா அண்ணனோட மனசை கஷ்டப்படுறதுக்காக இப்படிலாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்ன ஒரு பாசம் நம்ம தேவயானிக்கு நம்ம மித்ரா மேலே. அண்ணன் கஷ்டப்படக்கூடாது, எதுக்காக அண்ணன் கஷ்டப்படுற மாதிரி நோக அடிக்கிற மாதிரி அவனை இது பண்ணிக்கிற, அவனை ஏன் இது பண்ணுற, டென்ஷன் பண்ணுற, அப்படி இப்படின்னு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இதில் என்னமா இருக்குது நான் பேசுனதில் அப்படி சொல்லிட்டு நம்ம விவேக்கும் வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷாவுக்கு ஒன்றுமே புரியல. ஆனாலும் அந்த மனிஷா வந்து அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணணுன்றதுக்கு அவங்களால முடிஞ்ச முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மித்ரா வந்து லக்ஷ்மியை திட்டிட்டு போகிறாங்க. ஏதாவது ஒன்று லக்கி வந்து என்கிட்ட இல்லாமல் போயிட்டானா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த பக்கம் மித்ராவுக்கு எதனா ஒரு பாதிப்புனா நானுமே சும்மா இருக்க மாட்டேன்னு ஒரு பக்கம் தேவயானி, ஒரு பக்கம் நம்ம மனிஷாவும் கத்திக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு நம்ம விவேக் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க அண்ணி, நீங்கள் கண்டிப்பாக வந்து சீக்கிரத்தில் லக்கியை வந்து நீங்கள் மீட்டெடுப்பீங்கன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது, அந்த தைரியத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம விவேக் வந்து ஹோப் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் நினச்சி நம்ம லக்ஷ்மி ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கியை வந்து எல்லார் முன்னாடியும் வந்து அதாவது பார்வதி வந்து இழுக்கிறாங்க, வா போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம லக்கி என்ன பண்ணுறாங்க, உடனே கையை உதறிட்டு ரூம் உள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அப்போ போயிட்டு பின்னாடியே பார்வதி போயிட்டு, இது ஒன்று நம்ம சொந்தம் கிடையாது, உனக்கு சொந்தம்லாம் ஊரில் இருக்காங்க, நீ வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம இங்கே இருக்க தேவையில்ல அப்படி இப்படின்றாங்க. அதுக்கு நீ போ இந்த இடத்த விட்டு, நீ ஒன்று என்னோட அம்மா கிடையாது, நான் வந்து உன் கூட வரமாட்டேன் போன்றாங்க. இந்த பக்கம் நீ இப்போ வரியா இல்லையா, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தை அந்த இடத்துல வந்து இந்த பார்வதி காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜெயதேவ் சும்மா இருப்பாங்களா, அம்மா அது குழந்தைம்மா, எதுக்காக அவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி கோவத்தை காட்டுறேன், இந்த எல்லாமே இந்த கோவம் எதனால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷா வேற ஒரு பக்கம் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த லக்ஷ்மியால் தான், அவள் எப்படியோ ஒத்துக்கிற மாதிரி வந்தா, அந்த லக்ஷ்மி தான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஜுன்னு வராங்க. ஜுன்னு வந்துட்டு நம்ம லக்கிக்கு ரொம்பவே ஆதரவாக பேசுகிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம ஹனுமான் கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னு வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து 2 பேருமே ஹனுமானை வந்து வேண்டிக்கிட்டு கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல ஹனுமானும் வந்துடுறாங்க. எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்றாங்க. அந்த இடத்துல நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும், அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உதவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹனுமான் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜுன்னு சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் காமெடி பண்ணுற வேண்டியது நேரம் இல்லை, இது இப்போ எங்களுக்கு ரொம்பவே அவசரமான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம லக்கி அழுதுகிட்டே
பேசுகிறாங்க. இந்த மாதிரி என்னோட அம்மான்றதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு அவங்க கூட போகவே விருப்பம் இல்லை, எப்படியாவது இதை தடுத்து போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹனுமான் கிட்ட நம்ம லக்கி கேட்குறாங்க. அப்போ இதுக்கான வழியை நீ வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கியும் ஜொன்னுவும் அவங்க கிட்ட போயிட்டு ஒரு தயவாக வந்து கேட்குறாங்க. அப்போ ஹனுமான் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும், இதுக்கான முயற்சியை ஒருத்தவங்க ஆலோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, இதுக்கான வந்து காலம் தான் உங்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுமானம் வந்து சொல்லிட்டு மறைஞ்சிடறாங்க. நம்ம லக்கிக்குமே ஜொன்னுக்குமே என்ன அவர் சொன்னார் எனக்கு ஒன்றுமே புரியல, வந்தார் ஏதோ ஒன்று பேசினார் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே நினைக்கிறாங்க. இந்த பக்கம் லக்ஷ்மியை காட்டுறாங்க. லக்ஷ்மி போயிட்டு ஜெயதேவ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. என்னம்மா லக்கி சம்மந்தப்பட்ட விஷயமா, நீ இப்போ எது எடுத்தாலுமே அந்த மித்ரா வந்து கோவம் தான் பட்டுட்டு இருக்கான், அதனால கொஞ்சம் பொறுமையாக இரு. இல்லை இதில் பொறுமையாக இருக்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க வந்து மித்ரா வந்து எப்படியாவது சமாதானப்படுத்தலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவர் எது பேசினாலுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து நம்ம ஜெயதேவ் கிட்ட சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் இந்த லக்கி வந்து நம்ம மித்ராவை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. என்னை எப்படியும் விட்டுறாதீங்கப்பா, நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், எனக்கு அவங்க கூட போக விருப்பமே இல்லை அப்படின்றாங்க. அப்போ நம்ம மித்ரா வந்து அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, உன்னை எப்போவுமே நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம பார்வதி வராங்க. இந்த பக்கம் நம்ம பார்வதி வரத்துக்கு முன்னாடியே நம்ம மனிஷாவும் நம்ம தேவியானையும் வந்துட்டு மித்ரா கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மனிஷா ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி மீடியா ஆட்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்றாங்க. மீடியா ஆட்களுக்கெல்லாம் யார் தகவல் கொடுத்தது அப்படின்றாங்க. தெரியல மித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வேலையை இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டு இப்போ வந்து தெரியாத மாதிரி மித்ரா கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மனிஷா. இது எல்லாமே சரையோட வேலை தான். இவங்க எல்லாருமே வந்து அந்த லக்கியை எப்படியாவது வெளியில் அனுப்பணுன்ட்டு அப்போ தான் லக்கியை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ நம்ம லக்கி வெளியில் வரும்போது நம்ம மனிஷா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இதோட நீ போயிட்டு இந்த வீட்டுக்கு வரவே மாட்ட, உன்னை மகாராஷ்டிராவுக்கு இடம் கடத்துறதுக்காக முடிவு எடுத்துட்டோண்டி, அதுக்கு ஆள் கூட ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உன்னோட தொல்லை ஒழிஞ்சுது, இதுக்கப்புறம் நான் எப்படியாவது இந்த லக்ஷ்மியை அடுத்தது வெளியில் அனுப்பிட்டு நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கட்லையும் பார்த்தீங்கன்னா வெளியில் ஆட்டோலாம் வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்ம மீடியா ஆட்களும் நிற்கிறாங்க. மீடியா ஆட்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது டிவிலலாம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்கர் இதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன இது இந்த மாதிரி லக்கியை வந்து இப்படிலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, உண்மையான அம்மாவே இந்த லக்ஷ்மி தானே, அதுக்காக ஏன் இந்த மனுஷன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இது எல்லாமே சதி வேலை தான், நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றாங்க. ஆனால் பாஸ்கரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, உங்கள் உயிரையும் நான் பார்க்கணும்ல, நீங்கள் எனக்கு பெருசு தானே அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அநியாயமாக வந்து வேறு ஒருத்தவங்க கிட்ட வந்து இது பண்ணுறாங்க, இது ஏதோ ஒரு சதி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, இது எப்படியாவது நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிக்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லக்கி வந்து ஆட்டோவில் ஏறும்போது நம்ம லக்ஷ்மி அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் கரெக்டாக அந்த இடத்துல வக்கீல் நோட்டீஸ் எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி வந்து இந்த குழந்தை உண்மையிலேயே உங்கள் குழந்தை தானா அப்படின்றதுக்கு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலுமே அந்த இடத்துல நிற்கிறாங்க. இதை பார்த்த நம்ம மனிஷா நம்ம தேவயானி எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ தான் நம்ம விவேக் எல்லாருமே வந்து சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டான இதுவை வந்து அண்ணி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் பார்வதியை காட்டுறாங்க. பார்வதிக்கு எதுவுமே பேச தோணலை. கடைசியில் நம்ம லக்ஷ்மி கேஸ் போட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மி கேஸ் போட நினச்சி நம்ம தேவியானியும் நம்ம மனிஷாவும் அப்படியே பொங்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது, என்ன காரியத்தை பண்ணி வச்சுருக்கீங்க, என்னோட பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்வதி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் லாயர் சொல்கிறாரு, நீ இதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டோம் நீ எங்கேயுமே போகக்கூடாது, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ இந்த ஊரில் தான் இருக்கணும், அதே போல் இந்த குழந்தையும் நீ கூட்டிகிட்டு போக முடியாது, தக்க ஆதாரத்தோட நீ கோர்ட்டில் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணணும், அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த குழந்தை உன்னோட இதாக ஆகும், அப்படி நீ மட்டும் தப்புன்னு மட்டும் ஒன்று ஏதாவது இடத்துல வந்து தப்பு பண்ணியிருந்த அப்படின்னா நீ கடைசி வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் லாயரும் வான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம மனிஷா அப்படியே பொங்கி எழுறாங்க. ஒரு பக்கம் மித்ரா கிட்ட என்ன காரியத்தை அவள் பண்ணி வச்சிருக்கா, இந்த குழந்தை நம்ம கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ இதுக்காக போராடினேன், கடைசியில் அதையும் கெடுத்து விட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காளே அவளை நீ திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம மித்ரா போயிட்டு லக்ஷ்மியை திட்ட போகிறதுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம பார்வதியும் என்ன தைரியம் இருந்தால் என் குழந்தைய என்னை கூட்டிகிட்டு போக விடாமல் நீ இந்த மாதிரி கேஸ் போட்டிருப்ப, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றாங்க. ஹலோ
எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்து பேசிக்கலாம். யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுறதுக்காக தான் நான் இந்த கேஸையே போட்டிருக்கேன் அப்படின்றாங்க. மித்ரா, நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இந்த மாதிரி நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எதுடா தப்பு? உனக்காக லக்ஷ்மி இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறது தான் தப்புன்னு சொல்லிடுறியா? ஒருவேளை நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அந்த இடத்துலேருந்து நீ யோசிச்சுப்பாரு. ஒருவேளை இந்த பார்வதி இந்த லக்கியோட அம்மாவா இல்லாத போனால் நீ என்ன பண்ணுவ சொல்லு? கண்டிப்பாக அவள் கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயாவது லக்கியை விட்டுட்டு ஏதாவது ஒன்று ஏதாவது வெளியூர்லேயோ எங்கேயாவது விட்டுட்டு அவளை எங்கேயாவது பிச்சை எடுக்க விட்டா உனக்கு தெரியவா போகுது? லக்கி எங்கேயோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தானே நீ இருப்ப. அப்போ நீ யோசிச்சுப்பாரு லக்கியோட நிலைமையை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஆராய்ஞ்சு அதுக்கான தீர ஒரு விசாரணை நடத்தி தான் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிவெடுப்போம். அந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம எடுக்கிற முடிவு மாதிரி தான் இப்போ இந்த குழந்தை விஷயத்தில் நம்ம எடுக்கணும். லக்கியை நீ சின்ன பிள்ளையிலேருந்து எப்படி தூக்கி வளர்த்த? 3 நாள் குழந்தையிலேருந்து அவளை தூக்கி வளர்த்துக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது யாரோ வந்து கேட்டாங்க, நான் தான் அவளோட அம்மான்னு சொல்லும் போது நீ தூக்கி கொடுத்துருவியா? என்னை பொறுத்த வரைக்கும் லக்கிக்காக நம்ம லக்ஷ்மி எடுத்த முடிவு தான் கரெக்டு. அதனால் அந்த முடிவுக்கு நீ கொஞ்சம் நாளைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி கிட்ட மறுபடியும் வம்புக்கு போகிறாங்க. என்ன லக்ஷ்மி நினச்சிக்கிட்டு இருக்க? உன் மாட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம மனிஷா மனிஷா இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசணுன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை, சரியா? லக்கியை வந்து நான் எப்படி பார்த்துக்கணும், லக்கியை எப்படி யாருக்கு கொடுக்கணுன்றத நான் கேஸில் கோர்ட் நான் இது பண்ணிட்டேன். அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கோர்ட்டில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக முடிவு எடுத்துக்கிட்டு நம்ம லக்ஷ்மி சூப்பராக வந்து மாஸ்க் கட்டிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மியை வந்து யோசித்து பேசுகிறாங்க. என்ன இது, நம்ம என்ன பிளான் போட்டாலும் இதை கெடுத்துடுறாள் அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் போட்டதை நம்ம சரைவு பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்னடா இது, நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிஏ சொல்கிறாங்க, மேடம் நம்ம தோத்துட்டோமா அப்படின்றாங்க. நம்ம ஏன் தோக்குறோம்? இப்போ ஒரு வேளை அந்த பொண்ணு வந்து இந்த கேஸ் போட்டு இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை மாட்டி கொடுத்துருவோம்ல அப்படின்றாங்க. நம்மளை ஏன் மாட்டி கொடுக்குது? நான் தான் அதுக்கான பிளானை முன்னாடியே பண்ணிட்டேன்ல. அவள் எந்த சூழ்நிலை எந்த இடத்துல மாட்டினாலும் என் பேர் வெளியில் வரக்கூடாது. அப்படி வெளியில் வந்ததுன்னா நான் உயிரோட விட மாட்டேன்னு நான் சொல்லி தான் வச்சுருக்கேன். எப்படியா இருந்தாலும் நீ மனிஷாவை தான் மாட்டி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் மனிஷாவை கண்டிப்பாக வந்து மாட்டி கொடுத்துருவா. கண்டிப்பாக வந்து எதனால் இப்படிலாம் பண்ண அப்படின்னா உங்கள் பொண்ணு வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு எடை அதுக்காக தான் என்கிட்ட இவங்க பேரம் பேசினாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் பொண்ணை மகாராஷ்டிராவில் ஒரு கூட்டாளிங்க கிட்ட இதை விற்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு பிளானை போட்டு கொடுத்துருக்கேன். அதே போல் அவங்களும் சொல்லிடுவாங்க. அதனால் பிரச்சனையே கிடையாது, அவள் என்னோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை வந்து அவங்க சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் பிஏ கிட்ட சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக அந்த மித்ரா வந்து இந்த மனிஷாவை கண்டிப்பாக வெறுப்பான். என் பொண்ணையே வந்து விற்கிறதுக்கு அளவுக்கு நீ போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்கிற டைம் வரும். அந்த நேரத்தில் நான் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி வந்து பிஏ கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இது என்னங்க, இப்போ வந்து நம்ம மித்ரா போயிட்டு மறுபடியும் நம்ம லக்ஷ்மி கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம லக்ஷ்மி கிட்ட அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு அந்யூன்யமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம லக்கியால் நம்ம மித்ராவும் லக்ஷ்மியும் ஒன்று சேர தான் போகிறாங்க. நம்ம மித்ராவுக்கு தெரிய தான் போகுது நம்ம லக்கி நம்மளோட பொண்ணு தான் அப்படின்றத. அடுத்து வர வீடியோக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பொறுத்து இருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களையும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.